எல்லோருக்கும் ஒரு இரவு வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து லேட் தான். சின்ன சின்ன வேலைகள்ல டிலே ஆயிருச்சு. சாரி. இன்னைக்கு வந்து ரெகுலர் நம்மளோட வீடியோ இல்லாம சில விஷயங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடரா இருக்கிற நீங்க வந்து எக்ஸ்பிரி டே அன்னைக்கு எதுக்கு பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க? ஸோ அத எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிற மாரி நம்ம நெறையா பேசியிருப்போம். இருந்தாலும் ஒரு அவேர்னஸ்க்கு புரியாத விஷயங்கள ஆ நான் எப்படி இத வந்து எக்ஸ்பிரி டே வந்து அத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோட எண்டில் நாளைக்கான சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல், ஏடிஎம் ப்ரைஸ் இதை பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலுக்கு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. டெலிகிராம் சேனலும் அவைலபிள். ஸோ விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஓகே, இப்போது என்னன்னா எக்ஸ்பிரி டே அன்னைக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். சரியா? அது ஒரு மித்து. அப்போது அங்கெல்லாம் வந்து நம்மளால் கம்மியான கேபிட்டலில் அதிக குவான்டிட்டி பை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பையர்ஸ் இடையில வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 10 ரூபா ப்ரீமியத்தை நம்ம வந்து வாங்கிட்டோம்னா, ஸோ ஒரு 10 லாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 6500 தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதில் 10 ரூபாலேருந்து 20 ரூபா போயிடுச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட். ஸோ அது சம்டைம் வந்து 20 ரூபாலேருந்து 50 ரூபா, 100 ரூபா கூட போகும். அப்போ சின்ன ரிஸ்க் தான், பெரிய ரிவார்டு அப்படிங்கிற மாரி. ஸோ இது வந்து இந்த மாதிரி அப்ரோச் வந்து கேட்குறதுக்கு, அதை வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ரியலில் அது சாத்தியம் கிடையாது. ஓகே, ரியலில் அது சாத்தியம் கிடையாது. அது ஒரு கேம்லிங் மாதிரி, அது ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி தான். 5 கோடி ரூபா 1 கோடி ரூபா ப்ரைஸ் மதிப்புள்ள ஒரு லாட்ரி. ஸோ 500 ரூபா அப்படிங்கிறப்ப 500 ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 5 கோடி ரூபா விழுந்துரும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த 500 ரூபா கொடுத்து உங்களை மாதிரி இன்னும் பல பேர் வாங்குவாங்க. கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த டிக்கெட்டை வாங்கியிருப்பாங்க. அதில் ஒரு நபருக்கு தான் 5 கோடி ரூபா விழும். ஸோ எல்லாருக்கும் கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் லக் ஃபேக்டரில் ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பியே பண்ணக்கூடிய விஷயம். சம்டைம் வந்து அது லக்கில் தான் நிறையா பேர் கிளிக் ஆகும். ஆனால் ப்ராப்பராக நீங்கள் அனலைசிஸ் பண்ணிங்கன்னா அது ஒர்த்து. அதை இங்கே எல்லோரும் பண்ணுறாங்களா அப்படின்னா பண்ணுறதில்ல. ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து இங்கே பேச போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இது எக்ஸ்பிரி டே அன்னைக்கு மட்டும்தான் நமக்கு இந்த டாபிக் பேச முடியும். ஸோ நம்பரை பேஸ் பண்ணி நான் ஏன் ட்ரேடராக வந்தேன், நம்பரை பேஸ் பண்ணி பண்ணதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் தேவையில்லாத என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ண ஒரு விஷயம். ஸோ அப்படியே எடுத்திருந்தாலும் ரிஸ்க்கு கம்மியாக நம்ம எக்ஸிட் கொடுக்குற விஷயம். இந்த மாதிரிலாம் நமக்கு புரிய வந்தது நம்பரை பேஸ் பண்ணி வந்தது தான். ஸோ நீங்கள் ஒரு கேண்டிலை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கீங்க. அப்படி இல்லைனா சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணி என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ், அது ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத, இந்த பேட்டர்ன் வந்தால் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் பண்ணுறீங்க. இன்னும் பல கான்செப்ட்ஸ் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, இன்னும் எவ்வளோ இருக்குது. ஓகே, இவ்வளவும் இருந்து இது ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க இன்னமும் ஏன் சக்ஸஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும். ஸோ அப்போ ஒரு கேள்வி வரும், நம்பர்ஸை ஃபாலோ பண்ணிட்டா சக்ஸஸ் கிடச்சிருமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எந்த ஒரு விஷயத்தையோ சக்ஸஸ் கிடைக்கும்னா அது முழு முயற்சியாக நம்ம ஒரு எஃபெக்ட் போடணும். ஸோ அதோட வந்து டைம்ங்கிறத அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கும் நமக்கும் உள்ள அந்த கம்யூனிகேஷன், அது என்ன பேச வருது, அது என்ன சொல்ல வருது, அந்த லாங்குவேஜ் நமக்கு புரியும். சரியா? அந்த லாங்குவேஜே நமக்கு புரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணியும் அதுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதுதான் விஷயம். இப்போது ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஓடிஎம் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் த மணி. ஸோ இன்னமும் நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஓடிஎம் ஓகே, அவுட் ஆஃப் த மணி. ஸோ இதில் இருக்கிற எல்லா ப்ரீமியமும் டைம் வேல்யூ. ஸோ உதாரணத்துக்கு இது இப்போ முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஓடிஎம் அப்படிங்கிறது உட் சைடுக்கான இந்த சைடில் உள்ள எல்லாமே ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு 24, 450, 400, 350. ஸோ இதெல்லாம் நிஃப்டி ஸ்பாட் க்ளோஸ் வந்து 24,471 க்ளோசிங். ஓகே, இதுக்கு கீழே ட்ரேட் நடக்காத ஸ்ட்ரைக் எல்லாமே ஓடிஎம் அவுட் ஆஃப் த ஸ்ட்ரைக்கு.
அதே மாதிரி கால் சைடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு 24,471க்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் எல்லாமே ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணி ஸ்ட்ரைக்கு. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பிரி டே அன்றைக்கி வந்து 0 ஆயிரும். ஓகே, அதை நில் பண்ணிடுவாங்க. ஐடிஎம் ஸ்ட்ரைக் மட்டும்தான் வேல்யூ. ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு மட்டும்தான் வேல்யூ, ரியல் வேல்யூ இருக்கும். இதுலேயும் இந்த நம்பர் வந்து ஸ்பாட்டுக்கும் ஸ்ட்ரைக்குக்கும் மேட்சிங் வரும். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை கவனிக்கலன்னா, ஸோ இப்போ கவனிங்க. தெரிஞ்சவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்காண்டி நான் சொல்கிறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்கு 24,050க்கும் 24,500க்கும் இந்த 2 ஸ்ட்ரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 50 பாயிண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டலாக இங்கே இருக்கிற ப்ரீமியம், சரியா, ப்ரீமியம் வந்து 50 ரூபா மட்டும்தான் வேல்யூ. 50 ரூபாய்க்கு மேலே இருக்கிறதெல்லாம் டைம் வேல்யூ. ஸோ அப்போ அவுட் ஆஃப் த மணி 2 இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இவங்க 2 பேரும் 0 ஆயிடுவாங்க. இந்த 2 ஸ்ட்ரைக்கும் 50 ரூபாயை பிரிச்சுக்கிடுவாங்க. ஒருத்தர் 48 ரூபா, ஒருத்தர் 2 ரூபா பிரிச்சுக்கலாம். இல்லை ஒருத்தர் 40 ரூபா 10 ரூபான்னு பிரிச்சுக்கலாம். இல்லை 25 பிரிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 28.25, 21.60. ஸோ டோட்டலாக 50 ரூபா நீங்கள் கூட்டினீங்கன்னா அந்த 50 ரூபா வேல்யூ வந்துடும். ஓகே, ஸோ இதோட சேர்த்து இந்த ஸ்பாட்டோட விலையும் நீங்கள் கொண்டு வரலாம். எப்படின்னா, இப்போ நிஃப்டி 24,500 புட்டு, ஓகே, 28 ரூபா 25 காசுக்கு க்ளோஸ் ஆகிருக்காங்க. இப்போ 24,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஓகே, நிஃப்டி க்ளோஸ் எவ்வளவு? 24,471 மைனஸ் 24,471ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 29 ரூபா வந்துருச்சு. 28 ரூபா 25 காசு நம்ம இந்த பாயிண்ட் சம்திங் எதுவுமே நம்ம சேர்க்கல. ஓகே, ரவுண்டாக நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அந்த வேல்யூ வந்து 24,500 கொடுத்த வேல்யூ வந்துருச்சு. இதுவே 24,450 கால். ஓகே, அப்போ 24,500 மைனஸ் 24,450. ஓகே, ஸ்ட்ரைக் சாரி 24,450 ப்ளஸ் அதோட க்ளோஸ் எவ்வளோ இருக்குது? 21 ரூபா 61 காசு. நம்ம 21 ரூபான்னு வச்சுக்கலாம். இப்போ நிஃப்டியோட அந்த க்ளோஸ் ப்ரைஸ் வந்துருச்சா 24,471. ஓகே, இப்போ இதுவே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்குக்கு போடுவோம் நம்ம. ஓகே, 24,400 டு 24,550. ஸோ டோட்டலாக இதுக்கான ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது? 150 பாயிண்ட். அப்போ 150 பாயிண்ட்னா ஸோ இவங்க 2 பேரும் 150 ரூபாயை பகிர்ந்துக்கிடுவாங்க. சரியா, 2 பேருமே 150 ரூபா ப்ரைஸ் வந்து ஈவனாக பிரிச்சுக்கிடுவாங்க. ஸோ அது ஒருத்தன் வந்து 100 ரூபா இருக்கலாம், ஒருத்தன் 50 ரூபா இருக்கலாம், இல்லை 75 இருக்கலாம், இல்லை 60 90 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சரி, இப்படி தான் அப்படின்னு கிடையாது. ஸோ இதெல்லாம் டேலி பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்பாட்டுக்கான இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதுதான் நம்ம இதையும் ஒரு உதாரணம் பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம். சரியா, வளவலன்னு போக வேண்டாம். ஸோ இப்போ 24,400 ஸ்ட்ரைக்கு காலோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 71 ரூபா ஆட் பண்ணுறோம். ஸோ ஸ்பாட்டோட ப்ரைஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸுங்கிறது 24,471 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. இதுவே ஓகே, இதுவே வந்து 24,550 மைனஸ் புட்டோட க்ளோஸ் 78 ரூபா. ஸோ கழிச்சிங்கன்னா 24,472. ஓகே, எப்படினாலும் அந்த வேல்யூ வந்து அங்கே டேலி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் ஃபைனலாக நடக்கும். ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு ஸோ இதுக்கு இந்த இப்போ சொன்ன விஷயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருப்பாங்க நிறையா பேர். ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்டெப்பே புரியாமல் போயிடும். ஓகே, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு நான் இது வந்து ஒரு பேக் டெஸ்ட் டூலு. நான் ஒரு 2 மணிக்கு நான் வச்சுக்கிறேன். சரியா, 2:30 மணிக்கு வச்சுக்கலாமா? 2:30 மணிக்கு ஆல்மோஸ்ட். ஓகே, 2:30 மணி நான் டைங்கிறத வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்நேரம் நமக்கு அட் த மணி ஏடிஎம் போட்டிருக்காங்களா? ஸோ 450, 24,450. ஸோ கால் வந்து 40 ரூபா, புட்டு வந்து 26 ரூபா. ஓகே, புட்டு வந்து 26 ரூபா இருக்காங்க. இப்போ 24,000 ஃபைனலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24,450 எவ்வளோ இருக்குது? 0 இருக்குது. ஸோ நில் 0 ஆகிட்டாங்க. அந்நேரம் எவ்வளோ இருக்குது?
ஸோ ரூ. 26 இருக்குது 2:30 மணிக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல அதுக்கு மேலே 24,400 புட்டு ரூ. 10 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஓடிஎம் 24,400ங்கிறது ஓடிஎம்மு, 24,450ங்கிறது அட் த மணி. சரியா? இவங்க ஐடிஎம்மாக மாறுறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கா? சரியா? இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்குங்கிறது ஐடிஎம்மாக மாறுச்சுன்னா நமக்கு ரியல். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா 24,450 நான் ரூ. 26 புட்டை வந்து நான் வாங்க போகிறேன்னா ஃபைனலாக அது ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அதாவது 24,450 மைனஸ் 26 அப்படின்னா எனக்கு வந்து நிஃப்டி வந்து 24,424க்கு கீழே க்ளோசிங் கிடைச்சா மட்டும் 24,427 கீழே ஸ்பாட்டு க்ளோசிங் கிடைச்சா மட்டும்தான் எனக்கு இந்த ரூ. 26 ஃபைனல் கொடுக்க முடியும். இதுக்கு கீழே போனால் தான் எக்ஸஸா. உதாரணத்துக்கு 24,400 போய் நிஃப்டி முடிஞ்சுன்னா எனக்கு வந்து அதில் ஒரு 24 பாயிண்ட் கிடைக்கும். டோட்டலாக நான் வாங்கினது வந்து 24 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் முடியும். இந்த 24,424க்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆகுதுன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அது ஒவ்வொரு உங்களுக்கு வந்து லாஸ் தான். ஓகே, அப்போ மார்க்கெட் வந்து ஸோ அதுக்கு போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாலே இந்த ட்ரேடை நீங்கள் எடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி ஓடிஎம் 24,400 ஓடிஎம் ரூ. 10 இருக்காங்க. ஓடிஎம் 24,400 அப்படிங்கிறவங்க வெறும் ரூ. 10 இருக்காங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான் ரூ. 10 ப்ரைஸ் தான். ஒரு 10 லாட் அடிப்போம் 6,500. ஸோ 10 பாயிண்ட் நான் வந்தால் போகிறோம் ஃபைனலில் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறீங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த ரூ. 10 உங்களுக்கு கிடைக்கும்னால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24,400 மைனஸ் 10 அப்படின்னா 24,390 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ரூ. 10 ஃபைனல் கிடைக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா அது 0 தான். அப்போ ஒரு 2:30 மணிக்கு இந்த விஷயம் நடக்கு. அடுத்த 1 ஹவரில் ஒரு பொருள் வந்து எக்ஸ்பிரி ஆக போகுது. அது 0 மதிப்பு. அதை போய்ட்டு நீங்கள் உங்களோட கேபிட்டலில் ஹை ரிஸ்க் எடுத்து அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. ஓகே, இந்த விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, இதுவே வந்து கால் சைடு நான் பார்க்கலாம். 24,500 பார்க்கலாம். ஓடிஎம் ஸ்ட்ரைக் இது ரூ. 17 இருக்காங்க ப்ரைஸு. ஸோ ஃபைனலாக இவன் எவ்வளோ முடிஞ்சிருக்கான்? 24,500. அவனும் 0 தான். ஸோ அப்போ அவன் ஒருத்தா அப்படின்னா 24,500 ஸ்ட்ரைக்கு காலோட ப்ரைஸ் வந்து ரூ. 17 ப்ளஸ் 17 அப்படின்னு போடுங்க. அப்போ 24,517க்கு மேலே ட்ரேட் நடந்தால் தான் ரூ. 17 மேலே நமக்கு ப்ரைஸ் இருக்கும். 517 க்ளோஸ் ஆனால் நம்ம ஃபைனலாக ரூ. 17 நமக்கு சொந்தம். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே க்ளோஸ் எவ்வளோ போதோ அதெல்லாம் எக்ஸஸா. ஸோ அப்போ அதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் ட்ரேடு எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுவீங்க. எக்ஸ்பிரி டேயில், ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிரி டேயில். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிரி டேயில் அதிக குவான்டிட்டி எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஒரு ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணுறது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கணும். சரியா? ஒரு தப்பான என்ட்ரி எடுத்து லாஸ் பண்ணுறது, அதுக்கான காரணமும் தெரியாமல் அந்த கேண்டில் வந்து ரிவர்சல் கேண்டில் ஆயிடுச்சு, நான் என்ட்ரி எடுத்தேன், அது புல்லிஷாக இருந்துச்சு, மார்க்கெட் மேலே போயிருந்து எடுத்தேன், அது லோ ப்ரீமியமில் இருந்துச்சு அதனால் எடுத்தேன் அப்படிங்கிற அந்த வேர்ட்ஸை காட்டி ஸோ இது வேலிடு இல்லையா? வேலிடே இல்லை. அடுத்த 1 ஹவரில் இந்த பொருள் இந்த ப்ரீமியம் வந்து 0 ஆக போகுது. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நான் தேவையில்லாமல் என்ட்ரி கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான ரிஸ்க் என்ன சாரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிட்டாலே ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஸ்டெப்பே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். ட்ரேடை அவாய்ட் பண்ணிடுவீங்க. உங்கள் கேபிட்டல் சேவ். தப்பை மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிடும். இந்த புரிதல் வரணுங்கிறக்காண்டி தான் இந்த விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிலருக்கு தோணும் இதனால என்ன பிரயோஜனம், ஒரு என்ட்ரி எங்கே எடுக்கணும், ஒரு எக்ஸிட் எங்கே கொடுக்கணும், அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறவங்களுக்கு என்னோடய சேனல் வந்து வழிகாட்டாது. ஸோ அது கிடையாது என்னோடய நோக்கம். ஸோ நீங்கள் மார்க்கெட்டை வந்து பயம் இல்லாமல் பார்க்கணும். உங்களோட பார்க்குற அந்த விதங்கிறது மாறணும். இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இனி வந்து உங்களோட மார்க்கெட் நீங்கள் பார்க்குற விதங்கிறது, கண்ணோட்டங்கிறது மாறினா மட்டும்தான் நீங்கள் ஒரு தவறை திருத்திக்கிட முடியும். ஸ்டில் அந்த தவறை திருத்தினா மட்டும்தான்
உங்களுக்கு வந்து சர்வே பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ட் லெவலுங்கிறது பூஸ்டப் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு ஒரு சரியான என்ட்ரியை பிக் பண்ண முடிஞ்சு ஸோ ப்ராஃபிட்டபுளாக உங்களால் கண்டினியூ பண்ண முடியும். இதுதான் விஷயம். ஸோ ஒரு விஷயத்த படிச்சுட்டாலோ தெரிஞ்சுக்கிட்டாலோ வழியை அதுக்கான சிக்னலை கொடுத்துட்டாலோ சக்ஸஸ் பண்ணிட முடியாது. அதை ஒரு ஒரு ஸ்டெப்பு வந்து எடுத்து வைக்கிறதுக்கான வழியை காட்ட தான் முடியும். நீங்கள் 2 ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சு அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்களோட ஈடுபாடும் அதில் ரொம்ப முக்கியம். அதுதான் விஷயம். ஓகே. இப்போ நாளைக்கு நமக்கு வந்து நிஃப்டியோட டே 1 கான்ட்ராக்டோட புது கான்ட்ராக்டோட டே 1 நாளைக்கு புதன்கிழமை. ஸோ நிஃப்டி வந்து 24,471 க்ளோசிங் ஆகியிருக்காங்க. அப்போ நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். அந்த புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி வந்து ஸ்பாட்டுக்கு லெவல்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத புதையில் இருக்கும் வரைபடம் அப்படிங்கிற தலைப்பில் என்னோடய சேனலில் வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ 24,471 அப்படிங்கிற இடத்துல நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கும்போது நம்ம 24,000 நியர்பை இருக்கிற ரவுண்ட் 50 நம்பரை பார்க்கலாம். 24,450, 24,500, 550. ஸோ இந்த 3 ஸ்ட்ரைக்கும் பார்ப்போம். இந்த 3 ஸ்ட்ரைக்லேயும் சேம் ஸ்ட்ரைக்காக இருக்கணும். கால் அண்ட் புட் 2க்கும் உள்ள அந்த ப்ரைஸ்க்கான டிஃப்ரென்ஸ் வந்து எந்த ஸ்ட்ரைக்கில் கம்மியாக இருக்கோ அதுதான் நமக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு. சரியா? இப்போ 24,450. ஓகே, 450 ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தோம்னா சேம் ஸ்ட்ரைக்கு க்ளோஸ் ப்ரைஸ் தான் நம்ம தேவை. இங்கே பார்த்தீங்கன்னா 24,450 ஸ்ட்ரைக்கில் கால் வந்து 171 ரூபா, புட்டு வந்து 113. ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே 2க்கும் உள்ள கேப் அப்படிங்கிறது இருக்குது. நான் 24,500 பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா புட்டுக்கும் காலுக்கும் உள்ள அந்த கேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 7 பாயிண்ட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, 550 ஒரு செக் பண்ணுவோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ பாயிண்ட்ஸு டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ அப்போ எனக்கு க்ளோஸ் நியர்பை இருக்கிற ரவுண்ட் 50 ஸ்ட்ரைக்கில் 24,500 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கில் தான் எனக்கு வந்து ப்ரைஸுங்கிறது கால் அண்ட் புட்டுக்கான டிஃப்ரென்ஸுங்கிறது கம்மியாக இருக்குது. 7 பாயிண்ட் மட்டும்தான். இது 7 பாயிண்ட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 8 பாயிண்ட்டாக இருக்கலாம், 10 பாயிண்ட்டு, 15 பாயிண்ட்டாக இருக்கலாம். ஸோ சம்டைம் 25 பாயிண்ட் ஆகலாம். பாயிண்ட்டுங்கிறது டிஃப்ரென்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நியர்பை ஸ்ட்ரைக்கை காட்டிலும் அந்த ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கோ அதுதான். ஸோ இவ்வளோ பாயிண்ட்டு தான் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. சரியா? ஓகே, இது நாளைக்கான நமக்கு 24,500 தான் நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக். இதை பேஸ் பண்ணி நான் ஆல்ரெடி சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல் எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ நாளைக்கான ஏடிஎம் ப்ரைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 139 ரூபா. இந்த 139 ரூபா எப்படி வந்துச்சு? ஸோ 143 காலோட க்ளோஸு, புட்டோட க்ளோஸ் 136. 2 கூட்டி 2ஆல் ஆவரேஜ் பண்ண வேல்யூ தான் அந்த 139. இந்த 139 ரூபா ப்ரைஸ் தான் நாளைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நியர்பை இருக்கிற ரவுண்ட் 50 ஸ்ட்ரைக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் இது நமக்கு வந்து இந்த ப்ரைஸுங்கிறது நமக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் விஷயம். இப்போ ஓப்பனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடிஎம் லைன் மேஜிக் லைனை பற்றி நான் பெருசாக இன்னும் யூடியூப்பில் எங்கேயும் ரிவ்யூ பண்ணலை. ஸோ அதுக்கான சமயம் வரும்போது நான் ரிவ்யூ பண்ணுறேன். இப்போதைக்கு அது எல்லாமே ஒரு கோர்ஸில் வந்து இன்டெப்த்தாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணி அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் எதுவும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் கான்செப்டும் அந்த கோர்ஸில் கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த மேஜிக் லைனுங்கிறது ஒரு ட்ரெண்டை குறிக்கும். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகவோ இருக்குன்னா மார்க்கெட்டோட வியூ அப்படிங்கிறது ஓவராலாக புல்லிஷாக இருக்கும். மேஜிக் லைனுக்கு பிலோ ஓப்பன் டவுன்னா அதுக்கான பீரிஷ்கான ஒரு இதாக இருக்கும். இதுவே மார்க்கெட் ஓப்பனுங்கிறது மேஜிக் லைனுக்கு கீழே கொடுத்து மார்க்கெட் புல்லிஷாக இருந்தாலும் அது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுவே மேஜிக் லைனுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஓப்பன் கொடுத்து அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆனால் கூட அது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்து மார்க்கெட் ரிவர்சலாக இருக்க ப்ராபபிலிட்டி இருக்கும். இது ஓப்பனுங்கிறது எங்கே கொடுக்கு அப்படிங்கிறத. ஸோ ஓப்பன் வந்து இப்படி ஒரு ஃப்ளாட் ஓப்பனாக இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் R1 தேடி போகும். ஜஸ்ட் R1 பக்கத்துலேயே ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட் அங்கேருந்து ஆல்மோஸ்ட் வந்து கால் சைடுக்கான டார்கெட் ஹிட் ஆகிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகும். புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ இதுவே வந்து S1 பக்கத்தில் ஓப்பன் ஆகி ஓப்பன் அபோவ் இருக்கும் பட்சத்தில்
மார்க்கெட் அங்கேருந்து புட் சைடுக்கான டார்கெட் எல்லாம் முடிஞ்சிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகும் கால் செல்லரோட ப்ராஃபிட் புக்கிங். அப்போ மேலே வரும்போது இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இங்கேருந்து சைட்வைஸாக போகலாம், அப்படி இல்லைனா ரிவர்சல் ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து எவ்ரிடே இந்த சார்ட்டெல்லாம் வந்து என்னோடய டெலிகிராமில் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காண்டி நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம். சரியா? எல்லா நாளுக்கும் இந்த சார்ட்டை வந்து எவ்ரிடே ஈவினிங் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அந்த லெவலோட மார்க் பண்ணி ஸோ நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காண்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஸோ ட்ரேடராக இருக்கிறவங்க ஜஸ்ட் பொறுமையாக தான் இருக்கணும். பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு தான் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ கட்டாயம் டெய்லி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயம் எதுவும் கிடையாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஆப்ஷன் பையருக்கு ட்ரேட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஆப்ஷன் செல்லர் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் கொடுக்கேன். உதாரணத்துக்கு காலையில் இன்றைக்கி 9:16க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஏடிஎம் ஸ்டேக்கு பார்த்தீங்கன்னா 24,550 இருந்திருக்காங்க. ஸோ நான் ஸ்டாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கேன். இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு டோட்டலாக கேபிட்டலுங்கிறது 2,84,000 அப்படிங்கிற மாதிரி தேவைப்படும். சரியா? டோட்டலாக நான் செல் அடிக்கிற ப்ரீமியம் வந்து 57.70. இப்போ டோட்டலாக ஒரு 127 பாயிண்ட் நான் வந்து ப்ரீமியத்தை செல் பண்ணுறேன். ஓகே, இது ஃபுல்லாகவே 0 ஆயிடுச்சுன்னா எனக்கான ப்ராஃபிட் வந்து டோட்டலாக 8,265 ரூபா அப்படிங்கிற மாதிரி டோட்டல் கேபிட்டலுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3% ரிட்டர்ன். ஓகே, ஸோ செல்லருக்கு வந்து இது வந்து பார்க்க உங்களுக்கு வந்து இவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3 லட்ச ரூபா கேபிட்டல் யூஸ் பண்ணி வெறும் 8,000 ரூபாய்க்கு தான் உட்காந்துருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க யோசிப்பாங்க. இதை வந்து நான் வெறும் ஒரு 6,000 ரூபா, ஒரு 10 லாட்டு, ஒரு 20 ரூபா ப்ரீமியத்தை நான் வாங்கி போட்டேன்னா ஒரு 20,000 ரூபா மட்டும் யூஸ் பண்ணேன்னா மார்க்கெட் ஒரு 20 பாயிண்ட் ஏறிச்சுனாலே எனக்கு வந்து இது ஒரு 13,000 10,000 ப்ராஃபிட் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எனக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது, ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. பட் அதுக்குள்ளே இருக்கிற ரிஸ்க்கு அதை கண்டினியூவாக அவங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது, கேரண்டி கிடையாது. அப்படின்னா செல்லர்ஸ்க்கு பெனிஃபிட் வந்து டெய்லி 1%, 1.5% அப்படிங்கிறத அவங்களுக்கு அந்த ஹோல்டிங்லேயே அந்த டிகேலே அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதோட பேக் டெஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஒருக்கா நான் ட்ரையல் காட்டுறேன். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது. ஸோ 708 ரூபா லாஸில் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு காலில் இருந்து ப்ராஃபிட் வந்திருக்கு, புட் வந்து லாஸில் போகுது. ஸோ டோட்டலாக டேலி பண்ணும்போது 708 ரூபா நெட்டாக லாஸில் தான் போயிட்டுருக்கு. அடுத்த 1/2 அன் ஹவர் 189 ரூபா லாஸில் போகுது. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் 10:30 மணிக்கு மேலே எனக்கு ஒரு 338 ரூபா அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட்டு. ஸோ இதை கண்டினியூ ஆஃப்டர்நூன் ஒரு 12 மணிக்கு மேலே பார்க்கலாம். 12 மணிக்கு மேலே 513 ரூபா. ஒரு 1.25க்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1,183 ரூபா. ஒரு 2.25க்கு இங்கே 1,827 ரூபா அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கால் வந்து ஆல்மோஸ்ட் 57 ரூபாலேருந்து 7 ரூபா வந்துட்டாங்க. ஸோ நம்ம அதை வந்து கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அது 0 ஆனால் அந்த 7 பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, அது ஆல்மோஸ்ட் ஓகே, நம்ம ஒரு 50 பாயிண்ட் கிடைச்சாச்சு. இப்போ இதை மட்டும் ஹோல்டு பண்ணலாம், என்ன ரிசல்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இது லாஸில் இருந்தது, அது வந்து இப்போ ப்ராஃபிட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டிகே அந்த விஷயம். ஓகே, ஃபைனலாக இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3:30 மணி க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். 3:30 மணி க்ளோஸ் பண்ணியிருந்தா டோட்டலாக வந்து புட்டு வந்து 503 ரூபா லாஸு, கால் வழியாக கிடைச்ச ப்ராஃபிட்டு ஓவராலாக நெட்டாக 2,737 ரூபா அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு, 1%. ஓகே, ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து 2,000 ரூபாய்க்கு நான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருக்க முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்பீங்க. ஸோ இதில் ரிஸ்க் கம்மி. ஸோ இது ஏன் ஆப்ஷன் பையர் வந்து இதை விரும்ப மாட்டேங்கானா, ஒரு பக்கம் கேபிட்டல் வந்து ரொம்ப தேவைப்படும், ரெண்டாவது கிடைக்கிற ரிட்டர்ன்ஸும் கம்மி அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க.
அது கிடையாது. ஸோ செல்லிங்கை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோட டியூரேஷன் ரொம்ப லாங்காக போய்கிட்டுருக்கு. ஓகே, இன்னொரு வீடியோவில் இது தனியாக நம்ம பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடு எடுக்கிறத யோசித்து எடுங்க. ஸோ ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஹை ரிஸ்க்கு ட்ரேட்லாம் எடுக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ ஆல் அண்ட் குட் நைட்டு.